அப்படித்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தமிழை எவன் ஒழுங்காக படித்தானோ அவனை தமிழ் ஒருபோதும் கைவிட்டதாக வரலாறே கிடையாது. அன்னை தமிழை அன்போடு ஒழுங்காக காதல் கசிய கசிய படித்தால் அந்த தமிழ் அவனுக்கு சோறு போடும். நான் சட்டம் படித்தவன். நான் படித்த சட்டத்தின்படி சோறு பெற வேண்டும் என்று கோர்ட்டுக்கு போனேன். என் மனோதர்மத்திற்கு ஒரு நாள் கூட அந்த நீதிமன்றத்தில் நிற்க முடியவில்லை என்னால். இதே பட்டினத்தார் சொல்வார், நாப்பிளக்க பொய் பேசி நவநிதியம் தேடி. பொருள் எப்படி தேட முடியும்? நீங்கள் உயர்ந்த மனிதன் என்று ஒரு திரைப்படம் வந்ததை பார்த்திருப்பீர்கள். சிவாஜி கணேசன் நடித்த நல்ல படங்களில் ஒன்று அது. அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருப்பார். அப்பொழுது அவர் ஒரு பொய் சொல்லிவிட்டதாக அவருடைய மனைவி சவுகார் ஜானகி நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்பார். அப்பொழுது சிவாஜி பேசுவார், ரொம்ப அற்புதமான இடம் அது. ஆம், பொய் தான். உன்னுடைய கழுத்தில் இருக்கிறதே வைர நெக்லஸ், இந்த வைர நெக்லஸ் எத்தனை பொய் சொல்லி சம்பாதித்தது தெரியுமா? இத்தனை மில்கள் இருக்கின்றனவே, இத்தனை தோட்டங்கள் இருக்கின்றனவே, இவ்வளவு கார்கள் இருக்கின்றனவே, இவ்வளவு மாட மாளிகைகள் இருக்கின்றனவே, கோடி கோடியாய் வங்கியில் கணக்கு இருக்கிறதே, இவை அனைத்தும் வந்து சேருவதற்கு எத்தனை பொய்கள் சொல்லப்பட்டன தெரியுமா? பொய் பொய் பொய், பொய்யின் மீதுதான் வாழ்க்கையை என்று சொல்வார். அதுதான் பட்டினத்தார் சொல் என்ற அவரும் சம்பாதித்தது எப்படி அவருக்கு தெரியும். அதனால் சொல்கிறார், நாப்பிளக்க பொய் உரைத்து நவநிதியம் தேடி. சொல்லுகிற பொய்யில் நாவே பிளந்து விடுகிறதா, அவ்வளவு பொய் சொல்லித்தான் சம்பாதிக்கிறது. இங்கே சங்கரன் பார்த்தார். இந்த மாத்ருகா பஞ்சகத்தில் நீங்க பார்த்த அந்த 5 ஸ்லோகங்களையும் படிக்க வேண்டும். தாயே, உன் கருவில் நான் இருக்கிற பொழுது நான் உன் கருவில் சிதையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நீ மல்லாந்து படுத்திருப்பாய். குப்புறப்படுத்தால் எனக்கு ஏதாவது ஊறு விளைந்து விடுமோ என்று நீ மல்லாந்து படுப்பாய். மல்லாந்து படுக்கிற பொழுது உன் மூச்சு திணறும். உன் மூச்சு திணறினாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் உள்ளே இருக்கிற கரு ஒழுங்காக உருவாக வேண்டும் என்று சிரமங்களை ஏற்றாயே தாயே. அந்த சிரமங்களுக்கு ஈடாக எதை என்னால் செய்ய முடியும்? நீ என்னை பெறுகிற பேறுகாலத்தில் எவையெல்லாம் உனக்கு பிடித்த உணவுகளோ அவற்றை உண்டால் உள்ளே இருக்கிற எனக்கு ஊறு விளைந்து விடும் என்பதற்காக அவை அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு பத்தியம் இருந்த தாயே, இதற்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியும் என்று அழுது அழுது பாடுவார் சங்கரர். நண்பர்களே, பட்டினத்தாரிலேயே 3 பட்டினத்தார் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய பட்டினத்தார் பாடல்களை எல்லாம் பார்த்தால் அவர் 10ஆம் நூற்றாண்டிலே வந்த பட்டினத்தார் என்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல்கள், நான் வழங்கக்கூடிய பாடல்கள், இவை அனைத்தும் 13ஆம் நூற்றாண்டிலே இருந்த பட்டினத்தார் என்று சொல்கிறார். சமீப காலத்தில் ஒரு பட்டினத்தார் இருந்ததாகவும் பேசுகிறார். ஆனால் பட்டினத்தார் 10ஆம் நூற்றாண்டில் இருந்தாரா 13ஆம் நூற்றாண்டில் இருந்தாரா என்ற காலக்கணக்கு முக்கியம் இல்லை. இந்த பட்டினத்து அடிகள் 10 பாடல் பாடி இருக்கிறார் தாய்க்கு. ஆதிசங்கரர் 5 பாடல் பாடி இருக்கிறார். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் படிக்கிற பொழுது உருகாத உள்ளமெல்லாம் உருகும். அந்த தாய்க்காக அந்த மனிதன் கடைசியில் சொல்கிறான், அக்னி தேவனை அழைக்கிறான். அக்னி தேவனே, நான் சந்நியாசி ஆகிவிட்ட காரணத்தால் இதுவரையில் உனக்கு எதையும் நான் கொடுக்கவில்லை. இதோ இப்பொழுது முதலாக என் தாயின் தேகத்தை உனக்கு நான் தாரை வார்க்கிறேன், நீ எடுத்துக்கொள் என்கிறான். அக்னி அதை எடுத்துக்கொள்வதாக சங்கரர் வரலாறு பேசுகிறார். அக்னி எடுத்துக்கொண்டதோ சங்கரன் நெருப்பு மூட்டினானோ அது முக்கியம் அல்ல. ஆனால் சங்கரன் பாடிய அந்த மாத்ருகா பஞ்சகம் 5 பாடலை பார்க்க வேண்டும். அதே போல் இங்கே பட்டினத்தடிகள் வெளியே வந்து விட்டார். அந்த தாய் இருக்கிற வரையில் அந்த இடத்திலேதான் சுற்றி சுற்றி வருகிறார். குப்பை மேட்டில் புரளுகிறார். அந்த ஊர் நடுவே இருக்கிற மண்டபத்திலே தான் தங்குகிறான். கந்தை ஆடையோடு இருக்கிறான். தெரு தெருவாக போய் வீடு வீடாக சென்று பிச்சை ஏற்கிறான்.
இதை அவனுடைய குடும்பம் பார்க்கிறது. குறிப்பாக அவனுடைய தமக்கை பார்க்கிறாள். எப்பேற்பட்ட செல்வந்தன், இவ்வளவு செல்வம் உள்ள இவன் எல்லாவற்றையும் ஒரு பைத்தியம் போல் துறந்து விட்டு பாத்திரம் ஏந்தி திருவோடி ஏந்தி தெரு தெருவாக போய் பிச்சை எடுத்து குலமானத்தை அழிக்கிறானே, கௌரவத்தை களங்கப்படுத்துகிறானே, இனி இவனை உயிரோடு வாழ விடுதல் தகாது என்று தமக்கை கருதி நஞ்சு கலந்த ஓட்டப்பம் செய்து பட்டினத்தடிகளை அழைத்து கொடுக்கிறாள். அவர் சித்தர். சித்தன் என்று சொன்னால் செப்பரிய மூன்றுலகும் செம்பொன்னாக்குவோம், செப்பரிய மூன்றுலகும் செம்பொன்னாக்குவோம், செங்கதிரை தன் சுடராய் செய்து காட்டுவோம், இப்பெரிய உலகத்தை இல்லாமல் செய்வோம். அதான் சித்தன். அட்டமா சித்திகள் என்று சொல்வார்கள். அனிமா, மகிமா, லகுமா என்றெல்லாம் அந்த 8 சித்திகளையும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அனிமா என்றால் அணுவை விட சிறியவனாக ஆக வேண்டுமா, ஆகி காட்டுவான் சித்தன். மகிமா என்றால் மலையை விட பெரிதாக வடிவம் எடுக்க வேண்டுமா, எடுத்து காட்டுவான் சித்தன். நாக்கிலிருந்து உள்நாக்கிலே இருந்து ரத்தம் சேர்ந்து லிங்கத்தை எடுத்து கொடுக்கிற பிரம்மச்சாரிகள் இல்லாமல் சித்தன் என்பவன் வேறு, நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் வேறு. அனிமா என்றால் அணு அளவுக்கு, அணுவை விட சிறியதாக தன்னை அவனால் மாற்றிக்கொள்ள முடியும். மகிமா என்றால் இமயத்தை விட உயரமாக வடிவம் பெற வேண்டும் என்றாலும் வடிவம் பெற முடியும். லகிமா என்றால் காற்றை விட லேசாக தன்னை மாற்றி விரைவாக செல்ல வேண்டுமா, முடியும் அவனால். பிரார்த்தி என்றால் எந்த ஒன்றையும் அடைய வேண்டுமா, அதை அவனால் அடைய முடியும். பிராகாமம் என்றால் எந்த ஒன்றையும் படைக்க வேண்டுமா, அதை அவனால் படைக்க முடியும். ஈசத்துவம் என்றால் எல்லாரும் தன்னை வணங்குகிறார் போல் வாழ்ந்து காட்ட வேண்டுமா, வாழ்ந்து காட்ட முடியும். வாசித்துவம் என்றால் எல்லாரையும் இந்த உலகத்தில் தன்னை நோக்கி வசப்படுத்த வேண்டுமா, வசப்படுத்த முடியும். கரிமா என்றால் இந்த 5 புலன்களும் தரக்கூடிய இன்ப துன்பங்களில் இருந்து விட்டு விலகி தன்னையே தனியாய் பார்க்க முடியுமா, முடியும். இந்த 8 சித்திகளும் கொண்டவன் தான் சித்தன், அட்டமா சித்திகள் செய்பவன். எனவே பட்டினத்தடிகளுக்கு இது சாதாரணம். தமக்கை அன்போடு கொடுத்தாள், நடித்து கொடுத்தாள். கொடுத்த ஓட்டப்பத்தை பார்த்தான், உள்ளே நஞ்சு கலந்திருந்தது. அதை எடுத்து கூரையிலே செருகினான். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று சொல்லிவிட்டு போனான். கூரை எரிந்தது என்று சொல்வார். இதற்கு பிறகு அங்கேதான் சுற்றுகிறான். ஒரு சித்தனுக்கு உண்டான அடையாளம் என்ன, பட்டினத்தடிகளே அழகாக சொல்கிறார். எவன் சித்தன்? நீங்கள் சித்தன் என்று யாராவது சொல்லிக் கொண்டு வந்தால் இந்த அடையாளங்கள் இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். எப்படி சித்தன் இருப்பான்? பட்டினத்தார் சொல்கிறார், பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன் மாதரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவர்க்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் சித்தர். சித்தன் எப்படி இருப்பான்? அவனை பார்த்தால் பேய் போல் திரிவான், பிணம் போல் கிடப்பான், இட்ட பிச்சையை நாய் போல் தின்பான், நரி போல் உழல்வான். பட்டினத்தடிகளின் பாடல்களை பார்த்தால் பெண்ணை மிக கடுமையாக ஏசி பேசி பாடிய ஒரு மனிதன் தமிழ் இலக்கிய உலகத்தில், சித்தர் உலகத்தில் உண்டென்றால் அது பட்டினத்து அடிகளை தவிர யாரும் கிடையாது. கண்ணென்றும் மூக்கென்றும் கொண்டு வரக்கூடிய மரளி விட்ட தூது என்பான். யமன் விட்ட தூதடா ஒவ்வொரு பெண்ணும் என்பான். மாய பிசாசு என்பான். பெண்களை பற்றி அவ்வளவு ஏன் பேசுகிறான்? அது குறித்து பேசினால் நேரம் அதிகமாக இல்லை, நேர நிர்பந்தமாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவன் இங்கே சொல்லுகிற வார்த்தையை பார்க்க வேண்டும். பெண்ணை பழித்து பேசியவன், பெண் இன்பத்தை எதிர்த்து பேசியவன். இங்கே என்ன சொல்கிறான்? பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உடன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி.
நல்ல குலப்பெண்களை தாயாய் கருதுபவன் தான் சித்தன். நன்மக்களை நன்மாதரை தாய் போல் கருதி அனைவருக்கும் தாழ்மை சொல்லி எல்லாரிலும் நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் இருக்கிற வரையில் அவன் ஞானம் கைவரப் பெற்றவன் இல்லை. எல்லாரிலும் தாழ்ந்தவன் என்று தன்னை தானே தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அதனால்தான் மாணிக்க வாசகர் ஞாயிற் கடையேன் என்று பேசுகிறார். ஞானத்தின் உச்சியிலே இருந்த மாணிக்க வாசகர் நாயை விட கடையவன் நான் என்று பேசுகிறார். தன்னை தாழ்த்துவது. எனவே அந்த பட்டினத்து அடிகள் இப்பொழுது தாய் இறக்கிற வரையில் அந்த நடு மண்டபத்திலேயே இருந்தான். தாய் இறந்து போனாள். இதைத்தான் இந்த பள்ளி பிள்ளைகளிலே இருந்து எல்லா பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த தாயினுடைய சடலம் கொண்டு போகப்படுகிறது. செய்தி இவனுக்கு கிடைக்கிறது. இவன் வருவதற்குள்ளே அவர்கள் விறகு அடுக்கி தீ மூட்டி விடுகிறார். இவன் வந்தான். இவன் வந்தவுடனே உற்றமும் சுற்றமும் இவனை பார்த்து முகம் சுழித்து விடைபெற்று விலகி விடுகிறது. பட்டினத்தடிகள் வந்து பார்க்கிறார். கதை எப்படி சொல்லப்படுகிறது? இந்த விறகுகளை எல்லாம் விலக்கிவிட்டு பச்சை வாழை மட்டையை அடுக்கி ஞான அக்னியாலே அவர் தன் தாயின் சடலத்தை எரித்தார் என்று சொல்கிறார். ஆனால் இதை ஒப்ப முடியாது. காரணம், அவரே விறகிலிட்டு தீ மூட்டுவேன் என்று பாடுகிறார். அவரே பாடுகிறார். அந்த 10 பாடலையும் நீங்கள் தயவு செய்து படிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை படிக்க சொல்ல வேண்டும். அதில் முதல் பாடல், ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. ஒரு நாளா 2 நாளா? இதோ இந்த மாலை இருக்கிறது என்றால் இந்த மாலையை நீங்களே வைத்திருங்கள் என்று சொல்லால் ஒரு 10 நிமிடம் வைத்திருப்பதற்கே என்னால் இயலாது. 10 நிமிடம் வைத்திருக்க என்னால் இயலாது. மிஞ்சி போனால் 1 மணி நேரம் பொறுத்து பார்ப்பேன். அதற்கு பிறகு இது பொன்மாலையாக இருந்தாலும் கொஞ்சம் கீழே இருக்கட்டும் என்று வைத்து விடுவேன். ஆனால் 10 மாதம் சுமக்கிறாளே, ஒரு கணம் கீழே இறக்கி வைக்க முடியுமா அவளா? ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்து எடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பே. இனி எந்த பிறவியில் நான் காண முடியும் என் தாயை? அடுத்து சொல்கிறான், முந்தி தவம் கிடந்து 300 நாட்சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். முந்தி தவம் இருந்தாள் அவள். முந்தி தவம் கிடந்தவள் 300 நாள் சுமந்தாள். அந்தி பகலாய் சிவனை ஆதரித்தாள். பிரசவம் ஒழுங்காக வர வேண்டும், பிள்ளையை சரியாக பெற வேண்டும் என்று அந்தி பகலாய் சிவனை அவள் ஆதரித்தாள். தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். எப்படி என்னை வளர்த்தாள்? வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள்மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீமூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலிலும், வட்டில் என்றால் ஆணை. ஆணை கட்டுகிறீர்களே, துணியில் ஆணை கட்டி குழந்தை ஆட்டுவது, அது வட்டில். வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள் மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு, சிறகு என்றால் பக்கம் தமிழில், முட்ட சிறகு என்றால் இடுப்பிலே வைத்து, முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீமூட்டுவே. பச்சை வாழை மட்டை இல்லை, எங்கே விறகிலிட்டு தீமூட்டுவேன் என்று பட்டினத்தாரே சொல்கிறார். விறகிலிட்டு தீமூட்டுவேன். நொந்து சுமந்து பெற்று, வார்த்தைகளை பார்க்க வேண்டும். நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முலை தந்து வளர்த்தெடுத்து.
நொந்து சுமந்து பெற்றாள். ஆனால் குழந்தைக்கு நோவு வந்துவிடக்கூடாதாம். நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முலை தந்து வளர்த்தெடுத்து தாழாமே கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீமூட்டுவேன். ஒரு நிமிடம் கீழே விடாமல் இந்த கையிலேயே வைத்து என்னை காப்பாற்றினாலே அந்த தாய்க்கு மெய்யிலே நான் தீமூட்டுகிறேனே என்று பாடுகிறார். அடுத்து நீங்கள் பார்த்தால் அரிசியோ நான் இடுவேன். வாய்க்கரிசி போடுகிறோம் இல்லையா? அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு. செட்டிமார்கள் தான் அன்னையை ஆத்தாள் என்று சொல்வார். எனவே அந்த செட்டிமார்களுடைய வார்த்தை அப்படியே வந்து விழுகிறது பட்டினத்தாரிடம். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். என் தாய்க்கு என்னென்ன வரிசை வைத்து நான் பார்த்திருக்க வேண்டும். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். தேனே அமிர்தமே செல்வத் திரவிய பூ மானே என்று அழைத்த வாய்க்கு, எந்த வாய்க்கு நான் அரிசி போடுகிறேன்? தேனென்றும் மானென்றும் அமிர்தமென்றும் அன்பு கனிய 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 என்னை அழைத்த அந்த தாயின் வாய்க்கு நான் அரிசிதான் போட முடிகிறதே. அள்ளி இடுவது அரிசியோ? தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். இந்த தாய் தலைமேல் கொள்ளி வைக்கிறேன், கூசாமல் வைக்கிறேன். அள்ளி இடுவது அரிசியோ? தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடிய வாய்க்கு. அந்த முகம் மேல் முகம் வைத்து முத்தமிடுகிற பொழுது கூட மெல்ல எடுத்துத்தான் வைக்கிறான். மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடும் வாய்க்கு நான் அரிசிதான். அதற்கு பிறகு சொல்கிறான் 10 பாடல். உலகத்தின் எந்த இலக்கியத்திலும் ஒரு தாய்க்கு இப்படி உருகி உருகி பாடிய பாடலை தமிழை தவிர எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அடுத்து பாடுகிறான். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, 3 புறங்களையும் எரிப்பதற்கு சிவன் அன்று சிரிப்பை நெருப்பாக்கினான். பின்னை இட்ட தீ தென்னிலங்கை, அரக்கருடைய இலங்கையை அழிப்பதற்கு அனுமன் தீ வைத்தான். அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, என் அன்னை என்னை விட்டு போய்விட்டாளே, தவிக்க தவிக்க என்னை விட்டு விட்டு அவள் போய்விட்டாள் என்று நினைக்க நினைக்க என் அடி வயிறு எரிகிறதே, அந்த அடி வயிற்றின் நெருப்பை நான் எடுக்கிறேன். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், என் அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. தீ மூழ்கிறது. வெகுதே தீயதனில், வெகுதே தீயதனில் தாய் வேகிறாள். வெகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே. ஐயகோ பாவியேன் மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை. மாக குருவி என்றால் ஆகாய குருவி. மாக குருவி பரவாமல், சில பறவைகள் பறக்கிற பொழுது அந்த பறவைகளின் நிழல் பட்டால் குழந்தைக்கு நோய் வருமா? எனவே பறவையின் நிழல் பட்டு குழந்தைக்கு நோய் வரக்கூடாது என்பதற்காக மாக குருவி பரவாமல் கோதாட்டி கருதி வளர்த்தெடுத்த கை. வெகுதே வெகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே. பாவியேன் ஐயகோ. வார்த்தையில் எந்த துயரமோ மகிழ்ச்சியோ அதை முழுமையாக சொல்வதற்கு உலகத்தில் எந்த மொழியும் கிடையாது. எனவே அந்த இடத்தில் ஐயகோ என்று அவன் சொல்கிறான். ஐயகோ என்று சொன்னான். அடுத்து பாடுகிறான். வெந்தாளோ, முழுக்க முடிந்து போனது. வெந்தாளோ சோனகிரி வித்தகா, நின் பதத்தில் வந்தாளோ, என்னை மறந்தாளோ. வெந்தாளோ சோனகிரி வித்தகா, நின் பதத்தில் வந்தாளோ,
சாதாரண மானுட குலத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு சிவலோகத்தில் வந்து சேர்ந்ததனால், என்னிலும் பெரிதான உன்னை அடைந்ததனால் என்னை மறந்தாளோ கேட்கிறான். வெந்தாளோ சோனகிரி வித்தகா, நின் பதத்தில் வந்தாளோ என்னை மறந்தாளோ, சந்ததமும் நின்னையே நோக்கி உகந்து வரம் கிடந்து என் தன்னையே ஈன்றெடுத்த தாய். உன்னை நோக்கியே வரம் கேட்டு என்னை ஈன்றெடுத்தாளே, அப்படி ஈன்றெடுத்த என்னை மறந்து விட்டு உன்னிடம் இன்று வந்து சேர்ந்து விட்டாளா? கடைசி பாடல்தான் இந்த வாழ்வின் நிலையாமை அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த பாடலை படிக்கிற பொழுது நீங்கள் கோடி கோடியாக சேர்த்து என்ன, மாட மாளிகைகளை கட்டி என்ன. கடைசியில் சொல்கிறான், வீற்றிருந்தாள் அன்னை, இங்கேதான் வீற்றிருந்தாள். வீற்றிருந்தாள் அன்னை, வீதிதனில் இருந்தாள். நேற்று கடைத்தெருவில் போனாள், இந்த வீட்டு வாசலிலேதான் உட்கார்ந்திருந்தாள். வீற்றிருந்தாள் அன்னை, வீதிதனில் இருந்தாள். நேற்றிருந்தாள், இன்று வெந்து நீரானாள். பால் தெளிக்க எல்லீரும் வாருங்கள், ஏதென்று இறங்காமல் எல்லாம் சிவமயமே. அவ்வளவுதான் வாழ்க்கை. அந்த தாய்க்காக உருகி உருகி அவன் பாடினான். எல்லா உறவுகளையும் துறந்து விட்டு அந்த துறவியாலும் துறக்க முடியாத உறவு தாயின் உறவு. அந்த தாயை பராமரிக்க எவனாவது தவறினால் அவனை மனிதன் என்றே இந்த மண்ணில் நாம் அங்கீகரிக்கலாகாது. இதற்காகவாவது பட்டினத்து அடிகளை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். நேரமில்லை. கடைசியில் ஒரு பாடல் சொல்லி முடிக்கிறேன். எத்தனையோ பாடல் உண்டு. கண்ணதாசன் எழுதியதெல்லாம் பட்டினத்தடிகளிடமிருந்து வாங்கி விற்ற சரக்கு. அவன் பெற்றது முழுவதும் பட்டினத்தடிகளிடம். விட்டுவிட போகுதுயிர், விட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார், பட்டினத்தார் எழுதியது. அதைத்தான் அவன் விட்டுவிடும் ஆவி, பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தில் நிலைப்பு என்று எழுத முடிந்தது. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. இதுதான் பட்டினத்தடிகள் பாட்டு. அத்தமும் வாழ்வும், அத்தம் என்றால் பொருள், அர்த்தம் என்பது வடமொழி சொல், அர்த்தம் என்பது பொருள், பொருளும் வாழ்வும். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, வீட்டில் இருக்கிறவரை தான் எல்லா பொருளும் எல்லா வாழ்வும். வீடு முடிந்து சுடுகாடு வந்து சேர்ந்தாகிவிட்டது. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பு ஒழுக, அம்பு என்றால் நீர், அம்பு என்றால் நீங்கள் அம்பு என்று நினைக்க கூடாது, நீர். விழி அம்பு ஒழுக, கண்ணீர் வழிக வழிக, விழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. உங்கள் மனைவியானாலும் தாயானாலும் பெண்ணானாலும் வீதி வாசலோடு விடை கொடுத்தாயிற்று. அதற்கு பிறகு இன்னும் ஒருபடி மேலே வருவது யார்? விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. முடிந்து போனது. அதற்கு பிறகு எது? பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. அதற்கு பிறகு உன்னோடு வரக்கூடியது நீ செய்த நல்வினையும் நீ செய்த தீவினையும் தானடா. அதை மறவாதே என்பதுதான் முக்கியமான செய்தி. எவ்வளவு அழகா! கட்டி அணைத்த பெண்டீரும் மக்களும் கால தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை சாய்த்து விட்டால் கொட்டி முழக்கி அழுவார். மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பாரோ? யோசித்து பார்க்க வேண்டும். அவ்வளவுதான் வாழ்க்கை. எனவே இந்த நிலையற்ற வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரமில்லை, இறுதியாக சொல்கிறேன். ஒரு கோயில் திருவகவல் 45 வரி ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். இந்த ஒன்றை மட்டும் நான் ஒரு 3 மணி நேரமாவது என்னால் பேச முடியும். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை. பாடலை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பட்டினத்தார் சொல்லி இருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். பிறந்தன இறக்கும், இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும்,
பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும், அருந்தின மலமாம், என்ன சாப்பிட்டாலும் அது மலம்தான், அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம். எவ்வளவு காஸ்ட்லி காஸ்டியூம் போட்டாலும் சரி, அது பிறகு என்ன ஆகும்? கழுவத்தான் வேண்டும், அழுக்காகி விடுகிறது. அது ஆஹா, நான் 150 ரூபாய்க்கு போட்டிருக்கிறேனே அரிதாரம், இதை ஒரு 6 மாதமாவது வைத்திருக்க வேண்டும் நினைக்க முடியுமா? சொன்னான், அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம், உவப்பன வெறுப்பாம். இன்று எதை விரும்புகிறேனோ அதை நான் நாளை வெறுப்பேன். வெறுப்பன உவப்பான். இன்று எதை வெறுக்கிறேனோ நாளை அதை நான் உவப்பேன். செல்வத்து இருந்தனை, ஒரு நாள் கோடீஸ்வரனாக இருந்தாய், பிறகு தரித்திரத்து அழுந்தினை. செல்வத்து இருந்தனை தரித்திரத்து அழுந்தினை, இன்பமும் துன்பமும் இருநிலத்து அருந்தினை. இதுதான் முக்கியம். இன்பம் மட்டுமே அனுபவித்து விட்டு சென்ற அரசனும் கிடையாது, துன்பம் மட்டுமே அனுபவித்து துவண்டு போன ஆண்டியும் கிடையாது. ஆண்டியின் வாழ்விலும் இன்பம் உண்டு, அரசனின் வாழ்விலும் துன்பம் உண்டு. இன்பம் துன்பம் இரண்டும் உள்ளதுதான் வாழ்க்கை. ஒன்றை ஒன்று ஒழியாது உற்றனை. இதுதான் முக்கியமானது. வெறும் இன்பத்தை அனுபவிப்பேன், துன்பத்தை தொடமாட்டேன் என்று நீங்கள் நினைத்தாலும் நடக்காது. உறவு மட்டும்தான் எனக்கு, பிரிவு எனக்கு கூடாது நினைத்தாலும் நடக்காது. பகல் மட்டும்தான் வேண்டும், இரவே கூடாது நினைத்தாலும் நடக்காது. எனவே இன்பம் என்றால் துன்பம், உறவு என்றால் பிரிவு, இரவு என்றால் பகல், மரணம் என்றால் ஜனனம், இப்படி இயற்கையின் 2 எதிரெதிர் நிலைகள் இருக்கின்றனவே. இந்த எதிரெதிர் நிலைகளையும் இயல்பாக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்க்கைதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு சித்தித்து விட்டால்